உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா? உங்க பிபியை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சைலண்ட் கில்லர் சீரிஸ் பார்ட் 3. உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண எது போல வாழ்க்கை முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பார்க்குறப்ப முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது நம்மளுடைய உணவு பழக்கங்கள் தாங்க. நம்மளுடைய உணவு பழக்கங்கள் நம்ம பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இந்த டேஷை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். டேஷ்னா நீங்கள் நினைக்கிறது போல கிடையாதுங்க. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்காக கொண்டு வந்த டயட்டோடைய பெயர் தான் டேஷ். இதோடைய முழு விரிவாக்கம் டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். அமெரிக்காவில் 1992லேருந்து 97 வரைக்கும் ஒரு ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க. இந்த டேஷ் டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் சில புள்ளிகள் குறையுதுன்னு அந்த ஆய்வுடைய ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகுதுங்க. அதன் பிறகு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அண்ட் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு டயட்டை வந்து வெளியிடுறாங்க. இந்த டயட்டோடைய அடிப்படை கொள்கையும் டேஷ் டயட்டோடைய அடிப்படை கொள்கையும் கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. அதாவது ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ், சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் சேச்சுரேட்டட் அண்ட் டிரான்ஸ் ஃபேட் அதிகம் உள்ள கெட்ட கொழுப்புள்ள உணவுகள், அதிக இனிப்பு வகைகள், இது போன்ற உணவுகள் எல்லாம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக முழு தானிய உணவுகள், சிறுதானிய உணவுகள், பயிர் வகைகள், காய்கறிகள், பழ வகைகள், பருப்பு வகைகள், கொட்டைகள், விதைகள் மற்றும் நல்ல கொழுப்புள்ள உணவுகள், அதிக புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது தாங்க இந்த டயட்டோடைய கான்செப்ட். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து உணவை அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடல்ல இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாகுதுங்க. இதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ட் என்ற நிலையை ஒரு நாள் அடைஞ்சு நம்மளுடைய பாடியில் சில மெக்கானிசம்ஸ் நடந்து நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. இப்போ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கள 2 கேட்டகரியாக பிரிச்சுப்போம். கேட்டகரி 1 நார்மல் பாடி வெயிட்டில் இருக்கிறவங்க, கேட்டகரி 2 கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க. இவங்க 2 பேரும் எது போன்ற உணவு பழக்கங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரணும்னு இப்போ வந்து பார்ப்போம். நார்மல் பாடி வெயிட்டில் இருக்கிறவங்க அவங்க பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு தினசரி கெலோரிகளை சாப்பிட்டாலே போதும். இந்த கெலோரிகள் எது போன்ற சத்துலேருந்து கிடைக்குதுன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம தமிழகத்தில் பெரும்பாலும் நம்மளுடைய கெலோரிகள் சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து உணவுலேருந்து தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து உணவுன்னா எதை சொல்கிறோம்னா, வெள்ளை அரிசி, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இது போன்ற சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து உணவுகள்ல இருந்து தான் நம்ம பெரும்பாலும் கெலோரிகளை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அளவுகளை வந்து கம்மி பண்ணுங்க. 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிடுங்க. 4 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை சாப்பிடுங்க. இது போல அளவுகளை வந்து கம்மி பண்ணிட்டு வாங்க. அதோட சேர்த்து முழுதானிய உணவுகள், சிறுதானிய உணவுகளை வந்து சேர்த்துக்கங்க. ப்ளஸ் புரதச்சத்து உள்ள உணவுகளை சேர்த்துக்கங்க. புரதச்சத்துன்னு சொல்கிறப்ப 0.8 to 1.2 கிராம் பர் கேஜி பர் டே என்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து புரதச்சத்து வேணும். அதாவது 1 கிராம் பர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தா 60 கிலோ இருக்கிறவங்க 60 கிராம் ப்ரோட்டீனாச்சும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் நம்மளுடைய மக்கள் அதில் பாதி கூட எடுக்கிறது கிடையாது. அதுதாங்க உண்மை. புரதச்சத்தை பற்றி பேசுகிறப்ப நான் வெஜிடேரியன்ஸ், வெஜிடேரியன்ஸ்னு 2 கேட்டகரி இருப்பீங்க. நான் வெஜிடேரியன்ஸ் ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 முழு முட்டையை நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுட்டு வரலாங்க. ஈவன் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, அது நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குனாலுமே நீங்கள் 1லிருந்து 2 முழு முட்டையை தாராளமாக சாப்பிட்லாங்க. இங்கே உங்களுக்கு எதிரி வந்து முட்டை கிடையாதுங்க, சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்றதை மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தபடியாக தோல் நீக்கின சிக்கன், வாரத்துக்கு 2லிருந்து 3 முறை மீன் வகைகளை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாங்க. இப்போ வெஜிடேரியன்ஸ் பருப்பு வகைகள், பயிர் வகைகள், சோயா சங்க்ஸ், மூக்குக்கல்லை, வேர்க்கடலை, இது போல உணவுகள் எல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாங்க. புரத சத்துள்ள உணவை கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க உங்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படியே நீங்கள் புரதச்சத்தை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கணும். அடுத்து அதிக சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட்ஸ், அதாவது கெட்ட கொழுப்புள்ள உணவுகளை வந்து நம்ம குறைக்கணுங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, கோகோனட் ஆயில், பாம் ஆயில், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ், இது போன்ற உணவுகளெல்லாம் வந்து நம்ம குறைக்கணுங்க. அதுக்குன்னு ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சியை நாங்கள் வந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த கொழுப்பை வந்து நீக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை 100 கிராம் என்ற அளவில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாங்க. அளவு ரொம்ப முக்கியம். எது போல் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, லோ சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிற ஆயில்ஸை வந்து யூஸ் பண்ணலாங்க. கிரவுண்ட்நட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கடுகு எண்ணெய், இது போன்ற எண்ணெய்களை வந்து நம்ம தாராளமாக வந்து ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 டீஸ்பூன் அளவு வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. அளவு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் சால்ட். உப்பு அதிகமாக எடுத்துக்காதீங்க, எடுத்துக்காமையும் இருக்காதீங்க, அளவோடு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அல்லது ஒரு டீஸ்பூனை விட குறைவாகவோ உப்பை வந்து அளவோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. காய்கறிகள்னு பார்க்குறப்ப எந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் வருங்க. ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 சர்விங்ஸ் வந்து காய்கறிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணுங்க.
நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மலான காய்கறிகளே வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாங்க. பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், காலிஃப்ளவர் இது போல் காய்கறிகளே வந்து நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க. அடுத்து பழ வகைகள் 4லேருந்து 5 சர்விங்ஸ் தாராளமாக நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸே எடுத்துக்கலாங்க. நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்கன்னா கொய்யாப்பழம், நாவற்பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு, ஆப்பிள் இது போல் ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கலாங்க. ஈவன் இனிப்பு அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸு 1 துண்டு 2 துண்டு நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய சுகர் ஒன்றும் அவ்வளோ ஸ்பைக் ஆக போகிறது இல்லைங்க. அதுக்கடுத்து உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். உங்களுடைய பிபி மேலே <180 கீழே <110 இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் டாக்டர் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, நீங்கள் தாராளமாக உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிஷம் ஏரோபிக் எக்ஸசைஸான பிரிஸ்க் வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் போன்ற எக்ஸசைஸை வந்து பண்ணலாம். வாரத்துக்கு 2லிருந்து 3 முறை லைட் டு மாட்ரேட் வெயிட் ட்ரைனிங் நீங்கள் பண்ணலாம். யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது? மேலே பிபி மோர் தென் 180 கீழே மோர் தென் 110 இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி தான் பிபி கண்ட்ரோல் பண்ண பிறகு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதய நோயாளிகள், உடல்நல வேற பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ஹார்ட் ரேட் எந்த லெவலில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் பண்ணணும் அப்படின்றத உங்கள் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணணுன்றதையும் உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது போல தாங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணணும். அடுத்தபடியாக ரொம்ப அவசியமான விஷயம், நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயமும் கூட, நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் நல்ல தூக்கம் வந்து தேவை. இதோட சேர்த்து 10லிருந்து 15 நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற புனிதமான பழக்கங்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ஏன்னா இது போல புனிதமான பழக்கங்கள் நம்மளுடைய உயர் ரத்த அழுத்தத்தை அதிகரித்து நம்மளுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸை இன்னுமே அதிகம் பண்ணுங்க. அதனால் இதை ஸ்டாப் பண்ணுறது நல்லதுங்க. இல்லை என்னால் இதெல்லாம் விட முடியாது, நான் ப்ரெஷர் குக்கர் போல தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நாள் ப்ரெஷர் குக்கர் வெடித்து செதற மாதிரி உங்களுடைய ரத்த குழாய்களும் வெடித்து செதறதை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுடைய டெய்லி பாடி வெயிட் மெயின்டைனிங் கலோரியை கால்குலேட் பண்ணி அதிலிருந்து 500 கலோரிஸை நீங்கள் மைனஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரப்ப உங்களுக்கு பாடி வெயிட் ரிடக்ஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் மைனஸ் பண்ணக்கூடிய கலோரிஸ் புரதச்சத்துலேருந்து இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்துலேருந்தும் கெட்ட கொழுப்பு சத்துலேருந்தும் இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி சொன்னது போலயே ரிமைனிங் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் இருக்குங்க. ப்ளஸ் பிபி ரிடக்ஷனுமே நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாழ்க்கை முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் பிபி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிபி டேப்லெட்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நீங்களாக ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை டோசேஜை ரிடக்ஷன் பண்ணுறதோ கூடாது. உங்களுடைய மருத்துவர்களுடைய அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. பிபி டேப்லெட்ஸோட இந்த வாழ்க்கை முறைகளை நீங்கள் ரெகுலராக சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப உங்களுடைய பிளட் ப்ரெஷர் எக்ஸலண்ட்டாக ரிடக்ஷன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க. நார்மல் பீப்புள் இந்த டேஷ் டயட்டை ஃபாலோ பண்ணலாமா? தாராளமாக ஃபாலோ பண்ணலாங்க. இது நார்மலான டயட் தாங்க. இது போல் உணவு முறைகளெல்லாம் நம்ம மறந்துட்டதுனால தான் இது போல் பெயர்களை வச்சு மீண்டும் நம்மளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. பிளான்லாம் சொல்லியாச்சுங்க. இதன் பிறகு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது. மறக்காமல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிபி கம்மியாச்சு இந்த டயட் ஃபாலோ பண்ணதுனாலன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க உங்கள் பிபி வேல்யூவை. ப்ளஸ் கலோரி கால்குலேட் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். இது ஈஸியாக கால்குலேட் பண்ண கலோரி கால்குலேட்டர்ன்ற லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். இது போல் அவேர்னஸ் அண்ட் சிம்பிள் மெடிக்கல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திப்போம்.